தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அலைட் மோஷன் ஆப் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மேஜர் ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட் லிங்காக இருக்குது. ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் ஆகிட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஜஸ்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே வந்து டவுன்லோட் ஆகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ, வீடியோ, அப்புறம் ஒரு ப்ரீசெட்டுக்கான ஆப்ஜெக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பீட் மார்க்கும் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து டைம் லைன். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி 0.02 செகண்டில் நான் எப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரி போய்ட்டு உங்களோட பிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் சாம்பிள் பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் டச் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் மெனு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். கரெக்டாக அந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜை டச் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்ஷன் போங்க. அதில் ஒப்பாசிட்டிக்கான ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 60 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிடுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.7 செகண்ட்ஸ் வரையும் உங்களோட இமேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் உங்களோட வீடியோவில் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த டைம் லைன் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதை 4.7 செகண்ட்ஸில் ஒரு புக் மார்க் இருக்கும். அதுக்கு நேராக இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜ் ஆப்ஷன் போயிட்டு அடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜஸை 1 by 1 அந்த டைம் லைனுக்குள்ளேயே ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அடுத்த புக் மார்க்குக்கு நேராக ஸ்டாப் பண்ணி அந்த இமேஜை கிராப் பண்ணிக்கோங்க. திரும்ப ப்ளஸ் ஐக்கான், திரும்ப அடுத்த இமேஜ், அந்த இமேஜை அடுத்த புக் மார்க்குள்ளே ஸ்டாப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதே மாதிரி மொத்தம் நீங்கள் 4 பிக் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 இமேஜஸும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நானுமே வந்து ஆட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே லைனாக இமேஜஸ் கரெக்டாக அந்த புக் மார்க்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். ஆனால் கடைசி இமேஜ் மட்டும் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும். அந்த இமேஜை மட்டும் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோ டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு நேராக வர்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து விசிபிளில் கொடுத்துருக்க மாட்டேன். ஜஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை டச் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் போங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு கீழே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது நீங்கள் லைனாக ஆட் பண்ணிங்க இல்லையா 4 இமேஜஸ். ஸோ அந்த 4 இமேஜஸ்லையும் 1 by 1 நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரிவியூவில் உங்களுக்கு காமிச்ச அதே வீடியோ உங்களுக்கு இப்போது கிடச்சிருக்கும். அவ்வளோதான், நம்ம வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. எஃபெக்ட்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருக்கும். ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்து இந்த வீடியோவை உங்களோட கேலரியில் என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை சூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.